வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று ஒயரிங் பண்ண வந்திருக்கோம். ஏற்கனவே கன்சில் வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த கோயில் உபயம் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சின்னோண்டு உபயம்னா கொஞ்சம் ஒயரிங் ஒர்க் மட்டும் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். இந்த கோயில் சின்னதாக பிள்ளையார் கோயில் ஒன்று போடுறாங்க. இங்கேருந்து கோயில் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ ஒயர் இழுக்க வந்திருக்கோம். இது சின்னோண்டு கோயில் உள்ளார இருக்குது. சைடில் 2 சாமி வைக்கிறதுக்காக அதில் லைட்டிங் கேட்டிருக்காங்க. இப்போ உள்ளார பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் 10க்கு 6 போர்டு வச்சுருக்கோம். ஒரு ஜம்பர் போட்டு அந்தாண்ட போர்டு கேட்டாங்கன்னா அது மாற்றுறதுக்காக வச்சுருக்கோம். ப்ளஸ் சீலிங்கில் ஒரு பாயிண்ட் எல்லாமே கிழிச்சு தான் போட்டோம். எல்லாமே சீலிங்லேயே கிழிச்சு தான் போட்டோம். ஏன்னா கோயில் கோபுரம் தான் கட்டின பிறகு தான் நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. கேட்டாங்க ஒயரிங் பண்ணி தர முடியுமான்னு. சரி பண்ணி தந்துடுவோம், கொஞ்சம் ஒர்க்கு தானே இருக்குன்னு ஃப்ரெண்டில் அந்த நேம் போர்டுக்காக ஒரு பைப்பு ஒன்று கிழிச்சே வச்சுருக்கோம் முன்னாடியே. இந்த சைடு ஃபுல்லாக ஒயரிங் மெட்டீரியல் ஒரு முத்துமணி ட்ரேடர்ஸ் அவங்க உபயோகம் பண்ணிட்டாங்க. நம்ம ஒயரிங் ஒர்க் மட்டும் பண்ணுறோம். இந்த சைடு பல்கெட்டுக்கு ஒன்று LED பல்கெட்டு வைக்கிறதுக்கு ஜம்பர் போட்டு ஒரு பைப்பு ஒன்று வச்சுருக்கோம். இங்கே போர்டு மாற்றுற மாரி இருந்தால் இங்கே போர்டு மாற்றி ஷீட்டு போட்ட பிறகு போட்டுக்கலாம். அதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அப்புறமா ட்ரில் போட்டோன்னா நல்லா டேமேஜ் ஆகிடும். இந்த சைடு பிளேட்டு இந்த சைடில் கோபுரத்துக்குள்ள பைப்பு விட மறந்துட்டாங்க கொத்தனார். அதனால் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஒரு பெண்டு போட்டு திருப்பி வச்சுருக்கோம். 2 கோர் ஒயர் அடித்து பெயிண்ட் அடிக்கிற மாரி அடிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு 3 சைடும் பல்கெட் அடிக்கிற மாரி, ஏன்னா நடப்பை சுற்றி வரத்துக்காக பல்கெட் அடிக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 தூண்லேயும் லைட்டு போடணும். இது பாருங்கள், இது வழியாக ஒயர் போட்டு நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதான். இதில் இப்போ இது வழியாக பாக்ஸு ஃபுல்லாக இறங்கிட்டு இது வழியாக பைப் லைன் இந்த வழியாக வந்துட்டு இது வழியாக ஒரு மெயின் 2.5 செட்டு இருந்தால் போதும். இந்த செட்டு ஃபுல்லாக இதுக்கிட்ட மீட்ரு பாக்ஸ் வைக்க போகிறாங்க. மீட்ரு பாக்ஸுக்காக மெயின் தூக்கி விட்ருக்காங்க. அதில் பைப் லைனை தூக்கி விட்ருக்கோம் கன்சில் பண்ணி. அதில் 2.5 ஒயரை இறத்து அதோட சேர்த்து எடுத்துருந்துருக்கோம். 2.5 ஒயர் போதும் அதுக்கு. இது எள்ளு போட்டு திருப்பியிருக்காங்க. நம்ம வச்சு இதை 2 பிளேட்லேயே வச்சு போட்டதுனால கொத்தனாரே போட்டதுனால எள்ளு போட்டிருக்காங்க. அதனால நம்ம பைப்பு தூக்கி வச்சுருந்தோம். இப்போ அதை ஜாயின் பண்ணி ஒயர் இழுத்து பர்மனெண்ட்டாக வச்சிட வேண்டியதான். 2 இதுவும் ஒரே சுவிட்சு கண்ட்ரோலில் வச்சிட வேண்டியதான். ப்ளஸ் இதுக்கு என்ன 1 ஸ்கொயர் பாயிண்ட் ஒயர் போதும். இதுக்கு 2.5 மெயினே போதும் நம்மளுக்கு. இதில் பேஸ் நியூட்ரல் எர்த்து அதுக்கு மட்டும் போதும். ஏன்னா அவ்வளோ ஹெவியான லோடு கிடையாது. இங்கே மிஞ்சி போனால் செட்டு போடுவாங்க. 1000 வாட்ஸில் 100 வாட்ஸில் ஆம்பிள் போடுவாங்க. ப்ளஸ் மியூசிக் போடுவாங்க, அவ்வளோதான். இதில் இதுலேருந்து ஜாயிண்ட் அடித்து இந்த இதுக்கு ஒரு நியூட்ரல் பேஸ் வச்சுருக்கோம். நியூட்ரல் எப்பயும் காமனாக நம்ம பிளாக்கு தான் கொடுப்போம். இப்போ இதில் 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஒரு பாயிண்ட்டு ஜாயிண்ட் அடித்து இது பெண்டு வழியாக 2 கோர் ஒயர் போட்டு நம்ம கிளிப் அடித்து டாப்பில் கொண்டு போயிட வேண்டியதான். இது வழியாக மெயின் லைன் எல்லாமே இது வரைக்கும் தரை போட்டுருவாங்க. அதனால் நம்ம ஒட்டியாச்சு பைப் லைனில். இந்த சைடுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாச்சு. இது பல்கெட் அடிக்கிற மாரி. இது நம்ம அவங்க கேட்டால் ஷீட்டு போட்டுட்டு கேட்டாங்கன்னா இந்த சைடு மாற்றிக்கலாம். நம்ம உள்ளார கண்ட்ரோல் வேணாம். இதில் 2-வே பாக்ஸ் கூட இப்போ வச்சுக்கலாம் நம்ம போடுற மாரி. இப்போ உள்ளார பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஜாயிண்ட் அடிச்சாவது. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இது சீலிங்கில் கலரில் இருக்குது. சைடில் வெளிச்சத்துக்கு 2 லைட்டு, பின்னாடி அந்த விளக்கு மாரி ஏரிய டிசைனுக்காக வச்சிடலாம். இதில் ஒரு 2 பிளக் வச்சிடலாம். குறைச்சல இதில் ஒரு கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட் கிட்ட வச்சாச்சு. பாயிண்ட் அப்படியே எல்லோ கலர் இருந்தனால எல்லோ கலர் போட்டாச்சு. நியூட்ரலுக்கு நம்ம பேசு நியூட்ரலு எர்த்துக்கு மார்க் வச்சுட்டோம். பேசு ப்ளூ கலர் வச்சுருக்கோம். எர்த்துக்கு அந்த புள்ளியாக வச்சுருக்கோம் பாருங்கள். அது பிளாக்கில் எர்த்து வச்சுருக்கோம். இது காமனாக எல்லாருக்கும் உள்ள 1.5 நியூட்ரல் போட்டுக்கிட்டாச்சு ஃபுல்லாக. இது தனியாக இதில் போர்டு ஒர்க் முடிஞ்சிட்டு இப்போ இந்த சைடு அப்படியே ஒயரு எல்லாத்தையும் ஜாயின் அடித்து பர்மனெண்ட்டாக வச்சுட்டோம். நம்ம அடுத்தது ஃபிட்டிங் மட்டும் தான் மாற்றுற வேலையாக இருக்கும். ஏன்னா சின்ன கோயிலாக இருக்கிறதுனால ஃபிட்டிங் பெயிண்டிங் தான் அடித்த பிறகு நம்ம ட்ரில் பண்ணி அழகாக ஃபினிஷிங்காக மாட்டிக்கலாம். இந்த லைட்டிங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம். இந்த சைடு எல்லாத்தையும் இதில் ஜாயின் பண்ணோம். இது மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இது மட்டும் நம்ம 2 கோர் ஒயர் வச்சு ஃப்ளெக்சிபிள் சர்ச் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை மறைக்கணும். இதில் 2 கோர் ஒயரு நைஸாக அடிச்சுட்டு மேலே எடுத்துகிட்டு போய் கோபுரத்துக்கு பைப்பு ட்ரில் பண்ணி நடணும். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படியே செஞ்சிடணும். நம்ம இப்போ போர்டு உள்ளார எல்லாமே ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஃபிட்டிங் மாட்டுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக ஒர்க்கு பற்றி சொல்கிறேன்.
இதில் வந்து சின்ன கோயிலாக இருக்கிறதுனால ஒயரிங் டீட்டெயிலாக பண்ண முடியல. நிறைய கோயில் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நிறையா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பொருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது, நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் நிறையா வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா. அப்போ தான் நான் மேலும் மேலும் வீடியோ நிறையா போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நன்றி.